இவ்வளவு பாவத்தை பண்ணிட்டு எப்படிங்க உங்களால நிம்மதியா தூங்க முடியுது? யாரு? நீ எதுக்கு இங்க வந்த? என்னைய அப்படி கேக்குறீங்க? பழைய கணக்கு ஒன்று பாக்கி இருக்குது, புது கணக்கு ஒன்று தொடங்கி இருக்குது. ரெண்டையும் பத்தி பேசிட்டு போலாம்னு தான் வந்தோம். என்ன உளர்ற? உளரலங்க, உண்மையை தான் சொன்னேன். பழைய கணக்குன்னு சொன்னது புவனாவ, புது கணக்குன்னு சொன்னது உங்க பொண்ணு மீனாவ. கணக்கு சரிதானே? எது சரிங்கிற? என் மச்சான் ராஜசேகர் பண்ணது தப்பு தான். நானும் என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக புவனாவை அவன் கூட அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் மனசு கேட்காம அவளுக்கு வைத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். அவ குணமாகி நல்லா வந்தான்னா ராஜசேகர் ஏத்துக்கிறேன்னு சொன்னான். இதை விட என்ன நல்லது பண்ணணும்னு நினைக்கிற நீ? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். பழைய கணக்குல என்னமோ ஏற்கனவே தப்பு பண்ணாத மாதிரியும் பாவத்தை போக்க வந்தா கடவுள் மாதிரியும் பேசுறீங்க. சரிங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா புது கணக்குல நான் ஏமாற மாட்டேன். எனக்கு லாபம் தான். என்ன பண்ணுவ? நீங்க எல்லாரும் நடத்திக்கிட்டு இருக்க நாடகத்தை உங்க பொண்ணு மீனா கிட்ட ஆதாரத்தோட போட்டு உடைப்பேன். அப்புறம் உங்க மீனா பொண்ணு இந்த உலகத்துல இருக்க மாட்டா. பாவம், உங்களுக்கு கொல்லிப்பட வேண்டிய வயசுல நீங்க உங்க பொண்ணுக்கு கொல்லிப்பட வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? இப்போ உனக்கு என்ன வேணும்? அதை நாங்க சொல்றோம். என்ன பாக்குறீங்க? அவங்க எனக்கு மட்டும் வேண்டப்பட்டவங்க இல்ல, உங்களுக்கும் வேண்டப்பட்டவங்க தானா. அவங்களுக்கும் உங்கள்கிட்ட பழைய கணக்குல பாக்கிருக்கான். சொக்கலிங்கம், என்ன அப்படி பாக்குற? உன் பொறுப்புல இருந்த பூஞ்சோல கிராமத்து கோயில கொள்ளையடிக்கணும் நாங்க எவ்வளவு திட்டம் போட்டோம் தெரியுமா? பிரதாப் தான் உயிரைய பணைய வச்சு திட்டம் போட்டிருந்தோம். ஆனா நீ உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எங்க திட்டத்தை ஸ்பாயில் பண்ணிட்ட. ஒரிஜினல் நகை எல்லாம் எடுத்து பதுக்கி வச்சுட்டு கவரிங் நகையை வச்சு எங்களை ஏமாத்திட்ட. படகோட்டி சங்கரனா இருந்த அந்த ஏசி ராதாகிருஷ்ணன் அது உடந்த. படகோட்டி தான் ஏசின்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே அவனை போட்டு தள்ளி இருப்போம். அவன் தப்பிச்சிட்டான், ஆனா நீ தப்பிக்க மாட்ட. நீ செஞ்ச தப்புக்கு நீ தான் பரிகாரம் பண்ணும். உனக்கு இப்ப ஒரு வாய்ப்பு தரேன். மரியாதையா கோயில் நகை எல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. குறிப்பா அந்த அம்மனோட வைர கை எனக்கு வேணும். புரியுதா? முடியாது. நீங்களா மனுஷ ஜென்மங்க தானா? கடவுள் நகையை திருடி பொழப்பு நடத்த ஆசைப்படுறீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா? முடியாது, என்னால முடியாது. இந்த கையால நான் அம்மன் நகையை எடுக்க மாட்டேன். அப்படி எடுத்தா என் கை விளங்காம போயிடும், ஊரே நாசமா போயிடுமையா. ஐயா, இந்த மாதிரி நீங்க முரண்டு பண்ணீங்கன்னா உங்க பொண்ணு மீனா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றது தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல. போய் சொல்லு. ஏற்கனவே நீ சொல்லித்தான் அவன் நம்பலையே. அப்ப இந்த டாக்டர் சிவா பத்தி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா இப்ப அவர் ஜாதகமே எங்க கையில. நல்லா கேட்டுக்குங்க, உங்க பொண்ணு மீனாவை கூட்டி போய் ஆஸ்பத்திரியில் நிறுத்தணும்னா அவ தெரிஞ்சுக்குவா எல்லாம். பரவாயில்லையா? இங்க பாருங்க மிஸ்டர் சொக்கலிங்கம், உங்களை சுத்தி வளைச்சு முட்டு சந்திர கொண்டு நிறுத்திட்டோம். இனிமே உங்களால தப்பிக்க முடியாது. சோ பொண்ணு வாழ்க்கையா இல்ல கோவில் நகையா, எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சொக்கலிங்கம், யோசிச்சு நல்ல முடிவா பண்ணி வைங்க. வாங்க.
கஸ்தூரி, 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 எங்க போன இவ? கஸ்தூரி, கஸ்தூரி, சுசித்ரா, கஸ்தூரி, ரெண்டு பேரையுமே காணோமே. கஸ்தூரி, என்னாச்சு? கஸ்தூரியும் சுசியும் காணோம்பா. காணுமா? ஆ, கஸ்தூரி, சுசி, கஸ்தூரி, கஸ்தூரி, அம்மா மாடியில பாத்தீங்களா? மாடியில் எந்தப்பா வர? அங்கேயும் இல்லையேப்பா. இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னே தெரியலையே. கஸ்தூரி, கஸ்தூரி, பிரபாகர், வெளியில ஒரு அம்மாவும் பொண்ணு உட்காந்துருக்காங்களே, யார் அது? உங்களை பார்க்கறதுக்காக தான் காலையில இருந்து வெயிட் பண்றாங்க ஐயா. விவரம் கேட்டேன், அதை உங்ககிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க ஐயா. ம், சரி, அவங்கள வர சொல்லு. சரிங்க ஐயா. வணக்கம்யா. வணக்கம்மா, உட்காருங்க. பரவாயில்லைங்கய்யா. என் பேரு கஸ்தூரி. ம், இவ என் பொண்ணு சுசித்ரா. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐயா, என் புருஷன் பேரு தேவராஜ். கோயில் நகைகளை கொள்ளையடிச்சது சம்பந்தமா நீங்க தேடிட்டு இருக்கீங்களே, அந்த தேவராஜ். நீங்க ஏசி ராதாகிருஷ்ணன் வீட்டில் தானே இருக்கீங்க? இன்னைக்கு காலையில வரைக்கும் இருந்தோம். இதுக்கப்புறம் விதி விட்ட வழி. எங்களால ராதாகிருஷ்ணன் சார் கஷ்டப்படுறத நாங்க விரும்பல. நாங்க எப்படி அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோங்கிறத உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். உலகத்தை மறந்து உல்லாசமா இரு பிரதாப். இப்ப தாண்டா நீ என்ன சரியா புரிஞ்சிருக்க. இப்பதான் நான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீயாவது திருந்தறதாவது. இங்க பாரு, நீ எங்கேயாவது போய் கொள்ளையடி கொலை பண்ண, ஆனா வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத. சிவா, நீயும் திருந்துவன்னு எவ்வளவோ நம்பிக்கையோட இருந்தோம். ஆனா நீ திருந்தின பாடல. இது வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கு தான் நம்ம பொண்ணு ஊனமா பிறந்திருக்கா. அத பார்த்தும் உன் மனசு இறங்கல. அப்புறம் என்னாச்சு? கண்ணுக்கு கண்ணா வளர்த்த தம்பியை பறி கொடுத்த. இப்போ இன்னொரு தம்பி தைரியமா தலை நிமிர்ந்து வாழ முடியாம தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி எத்தனை நாளைக்கு தான் தலைமறைவ வாழ்க்கை வாழறது? போதும் சாமி, உன்னை நம்பினது போதும். இனிமேலாவது நான் என் பொண்ணை எப்படியாவது கஷ்டப்பட்டு நல்ல விதமா வளர்த்துக்கிறேன். எங்களை தேடாத. சார், கொஞ்சம் நிறுத்துங்க சார். சார், என்னங்க? சாரி சார். சார், என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. எந்த வண்டியுமே நிறுத்த மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் விட்டுறீங்களா? ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. தாலி கொடியை அடகு வச்சுதான் இத்தனை நாள் எங்க பொழப்பையே ஓட்டிட்டு இருந்தோம். டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்கல்ல, குழந்தை எழுப்புங்க. உங்க வீட்டில் கொண்டு போய் டிராப் பண்றேன். எங்களுக்கு வீடுன்னு எதுவும் கிடையாது. நாங்களும் காரி பங்களான்னு வசதியா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். புருஷனோட மனஸ்தாபம்
அதான் குழந்தைய கூட்டிட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். அவர் கூட இருந்ததை விட ரொம்ப நிம்மதியா இருக்கு. நாங்க வாழ வழி இல்லைங்கிறதுக்காக ராதாகிருஷ்ணன் சாரோட வாழ்க்கையை பலியாக்குறதுக்கு நாங்க விரும்பல. அதான் எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட சொல்லிடலான்னு நாங்க இங்க வந்துட்டோம். இன்னொரு விஷயம் சார், என் புருஷன் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க என்னை எப்படி விசாரிச்சாலும் நான் கடைசி வரைக்கும் சொல்ல போற உண்மை இதுதான். இது என் பொண்ணு மேல சத்தியம். என்னம்மா அது? நான் தான் ஒண்ணுமே கேட்கலையே. நீங்களா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு பொண்ணு தலையில அடிச்சு சத்தியம் பண்றீங்களே, இத மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கம்மா. எங்க அம்மா எப்பவுமே இப்படிதான் சார். அவங்க எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா தன்னை யாராவது சந்தேகப்பட்டுருவாங்களோன்ற பயத்துல இப்படி ஏதாவது செஞ்சிடுவாங்க. பரவாயில்லையே, உங்க அம்மாவை நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியே. இத பாருங்கம்மா, நீங்க ஒரு குற்றவாளியோட மனைவிங்கிறத தவிர வேற எந்த தப்பும் பண்ணல. அவர் பண்ண தப்புக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்றது எங்களுக்கு நல்லா தெரியுமா. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியாமா? 1 minute. சப் இன்ஸ்பெக்டர் சுமதிய உள்ள வர சொல்லுங்க. சரிங்க ஐயா. சார், என் பேரு சுஜாதா. இங்க பக்கத்துல ஒரு பேங்க்ல கிளர்க்கா ஒர்க் பண்றேன். சொந்த ஊரு தென்காசி. இவங்க ஒரு வாரமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்க நடவடிக்கையில எந்த சந்தேகம் இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிற ராதாகிருஷ்ணன் உங்களால பிரச்சனைக்கு ஆளாயிடக்கூடாதுன்ற எண்ணத்துல உங்க மகளோட எதிர்காலம், படிப்பு இதெல்லாம் பத்தி யோசிக்காம உண்மையை சொல்லணும்னு இங்க வந்து நின்னீங்களே, அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் உங்களால தப்பு எதுவும் பண்ண முடியாதுன்றது. நீங்க போகலாம். உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு ஐ எம் வெரி சாரி. ரொம்ப நன்றிங்கய்யா. வரோங்க. வாங்க. ராதாகிருஷ்ணன் வந்த உடனே என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். இப்படி வலிக்காம சொடக்கெடுக்கிறதுக்கு உன்னால மட்டும்தாம்மா முடியும். அது மீனாவோட கைப்பக்குவம் இல்லாதா, மனப்பக்குவம். மீனாமாவுக்கு எப்பவுமே அடுத்தவங்க கஷ்டப்பட்டா தாங்காது. கண்ணாயிரான போதும் ஐஸ் வச்சது. அப்புறம் எனக்கு மட்டும் ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் நீங்க தான் அலையணும், பாத்துக்குங்க. நீ வீடுன்னு சொன்னதும் இப்பதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த வீட்டு ஓனர் வீட்டை காலி பண்ண சொன்னாரே, இப்ப என்ன பண்றது? கவலையை விடுங்க பாட்டி, அதுக்கு ஒரு ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன். மாமா வந்ததும் பேசிக்கலாம். மீனா, வந்துட்டீங்களா மாமா? ஆமா, என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? ஹவுஸ் ஓனர் வந்துட்டு போனாரு மாமா. வீட்டை 2 நாள்ல காலி பண்ண சொல்றாரு. என்ன மீனா சொல்ற? இப்போ என்ன பண்றது? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் மாமா. அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி அதுக்கு ஒத்துக்கிட்டு வந்துட்டேன். என்ன சொல்ற? கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. பாட்டி, நம்ம பார்வதி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வீட்ல நம்ம எல்லாரையும் தங்க சொல்லிருக்காங்க. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு
கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே